சேலத்தில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மாநாடு நடைபெறும் இடத்தில் உள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். நேற்று மாலை ட்ரோன் ஷோ நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அவருடன் துர்கா ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மகன் இன்பநிதி உள்ளிட்டோர் அனைவரும் பங்கேற்ற நிலையில் இன்று காலை இந்த மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த மாநாட்டை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றி இந்த மாநாட்டை துவங்கி வைக்கிறார். அதன் பிறகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டின் நுழைவாயில் பகுதியில் பல்வேறு நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீட் தேர்வில் உயிரிழந்த அனிதா மற்றும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் ஆகியோர் நினைவு வளைவுகளும் துவக்கி வைக்கப்பட்டு தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்ந்து இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் சிலைகளுக்கும் தமிழக முதல்வர் மரியாதை செலுத்துகிறார். சுமார் 4 டிஐஜிகள், 20 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட சேலம், மதுரை, தேனி, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் இந்த பிரதான சாலையில் 2 நாட்களுக்கு போக்குவரத்து நிறுத்தமும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏனென்றால் மாநாடுக்கு அதிகப்படியான வாகனங்கள் வரும், எனவே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தமும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநாட்டை காண 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானங்களாக மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று மாலை மாநாட்டின் நிறைவு ஒட்டி இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.